இன்னைக்கு என்னோட ஒய்ஃபுக்காக நான் ஃபுல் டே விரதம் இருக்க போறேன். செட் பை வாக்ஸ்ல எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். இன்னைக்கு மார்னிங் போல நானும் ஒய்ஃபு கரண் 3 பேரும் சீக்கிரமா எழுந்துச்சு குளிச்சு ரெடி ஆயிட்டோம். கேட்டீங்கன்னா இங்க எப்படி ஆடி மாசமா அதே மாதிரி எங்க ஊர்ல சவன் மைனான்னு சொல்லுவாங்க. இந்த சவன் மைனால 4 திங்கக்கிழமை வரும். 4 திங்கக்கிழமும் நான் சிவபெருமாள் வேண்டிட்டு விரதம் இருந்தோம்னா நம்ம நினைச்ச காரியம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால நானும் ஒய்ஃபு கரண் 3 பேரும் நம்ம வீட்டு பக்கத்துல சிவன் பெருமாள் கோயில் கிளம்பி வந்துட்டோம். நான் எந்த கோயிலுக்கு போனாலும் கோயிலுக்கு வெளியே இருக்க கடையில் தான் அர்ச்சனை வாங்குவேன். ஏன்னா அவங்க எல்லாரும் நம்மள நம்பிதான் இருக்காங்க. நான் எப்பவுமே இந்த பாட்டி கிட்ட வாங்குவேன். அதே மாதிரி இந்த பாட்டி கிட்ட ஒரு அர்ச்சனை வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டா கோயிலுக்குள்ள போயிட்டேன். உள்ள வந்து பார்த்தா எங்களுக்கு முன்னாடியே சகலையும் ஒய்ஃபோட அக்காவும் வந்திருந்தாங்க கோயிலுக்கு. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி கூட சிவபெருமாளுக்கு விரதம் இருந்துட்டு இந்த மாதிரி கோவப்படாம அழகான பொண்டாட்டி கிடைக்கணும்னு வேண்டிக்கினேன். ஆனா சிவபெருமாள் அதுக்கு வாய்ப்பு இல்ல ராஜா, அழகான பொண்டாட்டி கேட்கிறியா கொடுக்குறேன், ஆனா கோவப்படாத பொண்டாட்டி எனக்கே அமையலன்னு சொல்லிட்டாரு. இப்படின்னா சொல்லி என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி சிவபெருமாளுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் கூட விரதம் வச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். சாமியான வேணுனதுக்கு அப்புறம் பக்கத்துலயே குளம் இருந்தது. குளத்தை நல்லா சுத்தி பார்த்துட்டு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவினிங்கா வீட்டு பக்கத்துல இருக்க மாவு கடையில போயிட்டு மாவு பேக்கெட் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு ஃபேஸ் வாஷ்னா பண்ணிட்டு சாமிக்கு விளக்கு ஏத்திட்டு சின்னதா பூஜை போட்டாச்சு. பூஜைனா போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வைஃப் வாங்கிட்டு வந்த தோசை மாவுல சுட சுட தோசை ஊத்தி குத்தாங்க. இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு டவுட் இருக்கும், உங்களுக்கு தான் விரதம் ஆச்சு நீங்க சாப்பிட மாட்டீங்கன்னு கேட்பீங்க. நாங்க வைக்கிற இந்த விரதம் பாத்தீங்கன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரிய மறைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி நம்ம சிவபெருமாளுக்கு பூஜை போட்டு நம்ம வச்சிருக்க விரதத்தை கழிக்கணும். அதே மாதிரி சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சிவபெருமாளுக்கு பூஜை போட்டதுக்கு அப்புறம் வைஃப் சுட சுட தோசை எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. நல்லா சிவபெருமாள் வேணுனதுக்கு அப்புறம் ஒரு தோசை மாட்டுக்காக தனியா எடுத்து வச்சிருவேன். அடுத்தது பாத்தீங்கன்னா கரண் கரண் சாப்பிட்டா சிவபெருமாளே சாப்பிட்ட மாதிரி. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு விரதத்தை கழிச்சிட்டேன். இதோட நாளைக்கு தான் சாப்பிடுவேன். ஸோ இன்னைக்கு vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.